ஸோ நம்ம இந்த பிளேயிங் 11 அனாலிசிஸை எந்த டீம் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெரி ஓன் சென்னை சூப்பர் கிங்ஸை வச்சு தான். எஸ், சென்னை சூப்பர் கிங்ஸை சுற்றி நிறைய கேள்விகள், நிறைய டிபேட்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஜடேஜா இங்கேருந்து ராஜஸ்தானுக்கு ஷிஃப்ட் ஆனார் அண்ட் ராஜஸ்தான்லேருந்து சஞ்சு சாம்சன் சென்னைக்கு வந்தார். நேதன் எல்லிஸ் இன்ஜுரி, அவர் இல்லை, பதினானா கல்கத்தாக்கு போயிட்டாரு. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வில் திஸ் பி த லாஸ்ட் இயர் PCMS தோனி இன் IPL? பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம எதுக்காக இந்த வீடியோ கொண்டிருக்கோமோ அதை பற்றி மட்டும் பார்ப்போம். தட் இஸ் த பிளேயிங் 11 ஆஃப் CSK என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ வித்தவுட் எனி டவுட் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க CSKக்காக, ஃபாலோட் பை த ஸ்கிப்பர் ருத்ராஜ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் CSKக்கு அந்த டாப் 3 ஸ்ட்ராங்காக தெரியுதுன்னா அது இந்த வருஷம் தான், தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட். அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரியே அவங்க நல்லா பர்ஃபார்மும் பண்ணாங்கன்னா they can go for the playoffs. ஸோ 3க்கு அப்புறம் டெவல் ப்ரூவிஸ் அண்ட் சிவம் துபே 4-5ல வருவாங்க. மேபி அவங்க பொசிஷன்ஸை ஸ்வாப் பண்ணிக்கலாம், பட் அவங்க 2 பேர் தான் அந்த பொசிஷன்ஸில் ஆடணும். ஸோ அவங்களுக்கு அப்புறமா 6ல் எனக்கு தெரிஞ்சு 14 crores அன்கேப் பிளேயராக எடுத்த பிரசாந்த் வீர் அங்கே ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மேனேஜர் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி உருவில் பட்டேல் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து லாஸ்ட் இயர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் ஐ கோ வித் பிரசாந்த் வீர் அட் நம்பர் 6. நம்பர் 7ல் ஜேமி ஓர்டன் ஆர் அகில் ஹுசைன், மேபி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே ஸ்வாப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 8ல் அன்டவுட்டட்லி MSD ஷுட் கம். 9ல் கலீல் அஹமத், 10ல் நூர் அஹமத் அண்ட் 11ல் மேட் ஹென்ரி. ஸோ இதுதான் நம்ம பிளேயிங் 11 இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்டாக இருந்துச்சுன்னா, பேட்டிங் செகண்டாக வரும்போது மேபி MSDக்கு பதிலாக அவங்க அன்ஷுல் கம்போஸ், ராகுல் சஹாரா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே கொண்டு வந்துக்கலாம் இம்பேக்ட் பிளேயராக. நான் MS தோனிக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு MSD will not play as a full time player in this IPL. ஏன்னா சஞ்சு சாம்சங் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சஞ்சு சாம்சங் தான் கீப்பிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது பிளேயிங் 11 இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கும்? இல்லை நட்டு, இந்த பிளேயிங் 11 வேண்டாம், எனக்கு ஒரு பிளேயிங் 11 இருக்கு பார்க்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல போடுங்க. நம்ம எல்லாரும் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம்.